சில படங்களை மட்டும் கேள்வி கேட்காம புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாம சில படங்களை பார்க்க வேண்டியிருக்கும். கதையோட கிளைமேக்ஸே கரெக்டா இருக்காது. நீயே கெஸ் பண்ணிக்கவான்னு நிறைய டைரக்டர் விடுவாங்க. எதை கிளைமேக்ஸ நீயே கெஸ் பண்ணிக்க அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் விட்ட நிறைய கதைகளை நாம பார்த்திருக்கிறோம். ஆனா கிளைமேக்ஸ நான் உனக்கு காட்டுறேன், படத்தோட ஆரம்பம் என்னங்கறத நீயே கெஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு இங்க ஒரு டைரக்டர் படம் எடுத்திருக்கிறார். அந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கீப்பர்னு 2025 வந்த படம். என்னதுங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்க. கிளைமேக்ஸ் இருக்கும், முடிவு இருக்கும், ஆனால் ஆரம்பம் என்னங்கிறது இந்த படத்துல இருக்காது. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு இவ்வளவு பொண்ணுங்களோட முகத்தை நமக்கு காட்டுறாங்கன்னு தெரியல. கடைசியா ஒரு பொண்ணு ஐயோ ஐயோன்னு கத்துறா. ஒரு பொண்ணு இல்ல, இவ்வளவு நேரம் நம்ம காமிச்சாங்கல்ல, இந்த அத்தனை பொண்ணுங்களுமே பின்னாடி ரத்த கரையோட ஆ ஆ அப்படின்னு கத்துறதோட படத்தோட பேரு த கீப்பர்னு ஆரம்பிக்கிறாங்க. 2025 வந்த ஒரு ஹாரர் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எடுத்ததுமே ஒரு கார்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருந்திருப்பா. இங்க வரதுக்கு முன்னாடி அத பிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறா. ஒரு வருஷமா இவங்க ரெண்டு பேரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல தெரியுது. காட்டுக்குள்ள அவனுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்குதான், ஒரு மர வீடு. அங்க தங்க போறதா தான் ஃப்ரெண்டு கிட்டயா, ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு வந்திருப்பா. அவனுக்கு குழந்தை குட்டினா பிடிக்குமா அப்படின்னு கேட்க, குழந்தை குட்டியை பத்தி எல்லாம் நாங்க பேசுற ரேஞ்சுக்கு போகல அப்படின்னு சொல்லுவா இவ. நீ சந்தோஷமா இருக்கன்னு கேட்டா ஆமாங்கிறா. ஒரு பக்கம் கூட்டு போறான். திடுதுப்புன்னு அங்க ஒரு பொண்டாட்டி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்குன்னு ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு அவ ஓட்ட, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் மட்டும் தான் போய் தங்க போறதா இவ சொல்லிட்டு போறா. ஒரு வழியா காட்டுக்கு மத்தியில இருக்கிற இவனுக்கு சொந்தமான அந்த மர வீட்டுக்கு பக்கத்துல வந்து வண்டி நிக்குது. வீடு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது, ஓ வீடு மாதிரி நினைச்சுக்க அப்படின்னு தான் கூட்டிட்டு வரா. இவளும் அந்த வீட்டை பார்த்து ரசிக்கிறா. அப்புறம் கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து காட்டுறான். ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஏதோ ஓவியம் மாதிரி தெரியுது. உள்ள வந்து பார்த்தா ஒரு கேக்கை யாரோ பார்சல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. யாரோ உனக்கா கேக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணி இவ கத்துவா. இந்த வீட்டை பாத்துக்கிறவனா இருக்கும், எடுபடியா இருக்கும், நமக்காக கேக்கு பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லுவான் அவன். ஆனா இவளுக்கு அதை பார்த்ததும் ஏதோ ஸ்மெல்லு பிடிக்கல என்னன்னு தெரியல, லைட்டா கொமட்டுறாப்ல ஒரு ஃபீல். இங்க வாயன் அப்படின்னு அவன் கூப்பிட்டதும் ஓடியாந்து பாக்குறான். என்னது அந்த ஓவியத்தை செவத்துல மாட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்குன்னு சொல்றா அவ. அவன் நம்ம பையில கொஞ்சிட்டு ஜன்னல் வழியா பக்கத்துல இருக்கிற வேற ஒரு மர வீடு சின்னதா ஒண்ணு இருக்குது, அதை கவனிக்கிறா. அங்க யாரு இருக்கா அப்படின்னு கேட்க, என் தூரத்து சொந்தம், பேரு டேரனா, அவன்லாம் ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிறாப்ல திரிவானா. சொந்தக்கார பைய, சொந்தக்கார தம்பின்னு வச்சுக்கோங்களேன், இவன் அண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கண்டுக்காத அப்படின்னு சொல்றாரு அண்ணன். கண்ணாடியில லவ் சிம்பிள அழகா வரைஞ்சிட்டு போவா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அது அழிஞ்சிடும். பனி இருக்கிற வரைக்கும் தானே அது இருக்கும், அதுக்கு மேல அழிஞ்சிடும் தானே நினைக்கிறேன். அப்புறம் பாத்ரூம் பக்கம் இருந்து சுத்தி முத்தி இயற்கையை பார்த்துட்டு அடுத்து குளிக்கலாமேன்னு பாத்ரூம்ல இறங்கி குளிக்க ஆரம்பிக்கிறா. யாரோ கரவுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறாப்ல தெரிய, என்னங்க நீங்களா அப்படின்னு கேக்குறா. என்னமா ஏதாவது வேணுமான்னு அங்கிட்ட இருந்து சவுண்ட் வருது. இல்ல ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டா. அவளை அறியாம அவளே லைட்டா தூங்குறா போல. அவளோட கால் அப்படி வலிக்கிட்டு கீழே போறத கவனிக்கலாம். ஆனா அதே சமயம் பின்னாடி கண்ணாடியில அதே மாதிரி லவ் சிம்பல வேற ஏதோ ஒண்ணு வரையறாப்ல நமக்கு காட்டுறாங்க. இவ திரும்பி பார்க்கும்போது அந்த சிம்பல் போயிடுது. அப்புறம் 2 பேரும் மீன் சாப்பிட்டாங்க போல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அவன் கூட குடும்பத்தலாமே நினைக்கிற அந்த சமயம் வெளியில கதவை தட்டுற சத்தம். யாரோ காலிங் பெல்ல தட்டுறாங்க. எந்த தம்பிகார வரமாட்டான்னு சொன்னாப்லயோ அந்த தம்பிகார கூட ஒரு டேட்டுக்கு வந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கான் போல. தான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு மாடல்னு மிங்காங்கிற ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்க அவ பேச மாட்டா. இங்கிலீஷ்ல பேசுற டைப் இல்லவ, நிறைய பேச மாட்டான்னு அவன் சொல்லுவாங்க. ஏதோ நாட்டை சேர்ந்தவளா. இவளும் எதுவும் சொல்லாம கம்முன்னே இருக்கிறா. அப்புறம் புது வாழ்க்கை புது இடம் சிறப்பா போகுமே அப்படின்னு ஓட்டுறான். ஓட்டிட்டு அந்த ரூமுக்கு வாயேன், உங்ககிட்ட தனியா பேசணும்னு அண்ணனை தம்பிகாரன் தனியா கூட்டு போறான். அதே சமயம் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஆர் யூ ஓகே அப்படின்னு அந்த புது பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்டா, அங்க கேக் இருக்குதுல்ல, அதை சாப்பிட்டா ஆயா சாப்பிட்டாப்ல கன்றாவியா இருக்கும்னு அவ சொல்றா. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாமா கிளம்புவோம்னு நிக்காவை கூட்டிட்டு அவன் கிளம்பிட்டான். தம்பி சார்பா தான் மன்னிப்பு கேட்கறதா இவன் சொல்றான். ஒரு மாதிரி அகராதி அவன் அப்படின்னு எடுத்து சொல்றான். அவனுக்கு உணர்ச்சியே இருக்காதான், ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி அவன். அடுத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டானா. மறுபடியும் சாரி கேட்கறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றான். மறுபடியும் அவனோட லவ்ல இறங்கலான்னு பார்த்தா இவன் ஃபர்ஸ்ட் கேக் சாப்பிடுவோங்கிறான். சாக்லேட்ல பண்ண கேக்கு உனக்கு பிடிக்கும்ல சாக்லேட்னு கேட்கும்போது எனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு சொல்லுவா அவ. இது சாக்லேட் பிடிக்காதா எப்ப இருந்து அப்படின்னு கேட்கறான் இவன். இவளுக்கு பிடிக்கும் தான், ஆனா இது ஆயில செஞ்சாப்ல இருக்கிற கேக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு போனால புது பொண்ணு நிக்கா. அதனால அவாய்ட் பண்ண முயற்சி பண்றா. இருந்தாலும் பயபுல கேட்காம கட் பண்ணி கொடுத்து சாப்பிடுங்கிறான். சரி அவன் மனசு நோவ கூடாதுன்னு பிடிக்குதோ இல்லையோ ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவா. வாயில வச்சதுமே சொல்லிட்டா கக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அடுத்தடுத்து வாய பிடிக்குதோ இல்லையோ சாப்பிடுறா. அவனும் அதை பார்த்துட்டு இருக்கிறான். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஏதோ வித்தியாசமான விசுவல்ஸா வருது. யாரோ ஆத்துக்குள்ள குளிக்கிறாப்ல, தான் பின்னாடி துப்பாக்கியால சுட போறாப்ல எல்லாம் கனவு வருது. அப்புறம் டப்புன்னு முழிச்சிட்டா. முழிச்சவ மொபைல் போன் வெளிச்சத்திலேயே வெளியில வரா. அப்படி வெளியில வரும்போது அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொம்பளை ரூபம் ஒன்று இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அது பொம்மையா பொம்பளையான்னு தெரியல. கீழே வந்து பார்த்தா அந்த கேக் அப்படியே இருக்குது. பிடிக்காம கக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன இவளே இப்போ பேய் பிடிச்சாப்ல அதை கையில எடுக்கிறா. அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ரத்தம் ரத்த நாளம் இதெல்லாம் இருக்கிறாப்ல ஒரு மாதிரியா இருக்குது. அதை எடுத்ததும் வெறி பிடிச்ச மாதிரி மொத்தத்தையும் போட்டு எப்படி லபக்கு லபக்குன்னு சாப்பிடறா பாருங்க. ஏதேதோ காட்சிகள் அவளுக்கு தோணும். இதெல்லாம் புரிஞ்சு பண்றாளா புரியாம பண்றாளான்னு தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம புது பொண்ணு நிக்கா. ஓலா ஊபர் எல்லாம் புக் பண்ணிருக்கா. ஒரு வண்டியை காட்டல போல. ரோட்டு பக்கம் வந்து காருக்காக காத்துக்கிட்டு இருக்கையில
ஏதோ சத்தம் கேட்க ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. மரத்துக்கு மேல பாக்குறா, பின்னாடி பாக்குறா, அப்புறம் ஒளிஞ்சுக்கிறா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு விருட்டுன்னு அவளை பிடிச்சிருச்சு. சரட்டுன்னு மரத்துக்கு மேல இழுத்துட்டு போயிடுச்சு. ஆணு கத்துவா. அவ்வளவுதான், அவ சொல்லி முடிஞ்சு போல. பார்த்தா நம்ம பையன் கனவுல இருந்து முழிக்கிறான். இது கனவா இல்ல நிஜத்துல நடந்த விஷயமான்னு தெரியல. எங்கடா ஆள காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இவ கீழே உட்காந்து ஏதோ கிறுக்கிட்டு இருக்கா. பாத் டப்ல இவ குளிச்சிட்டு இருந்த இடத்துல வேற யாரோ குளிச்சாப்ல இவளுக்கு ஒரு செகண்ட் தோணும். அடுத்த நொடி மேல இருந்து இவன் என்னாச்சு ஓகே தானே அப்படின்னு விசாரிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறா. இவ என்ன கிறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. ராத்திரி கேக்க ஃபுல்லா காலி பண்ணிட்டா போல, எல்லாம் குப்பையில கிடக்குது. என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு திரும்ப திரும்ப விசாரிச்சுட்டு இருக்கான். இவ என்ன டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான்னா நிறைய பொண்ணுங்க துக்கத்துல இருக்கிறாப்லையும் கதறாப்லையும் தான் வரைஞ்சு வச்சிருக்கா. அப்புறம் மறுபடியும் காட்சி வித்தியாசமா தோணுது. ஆத்து பக்கம் வந்து நிப்பா. அப்படி வந்து நிக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான காட்சியை பாக்குறா. யாரோ ஒருத்தவங்க ஆத்துக்கு மத்தியில ரெண்டு பக்கமும் புகைய போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பசங்க அத மேல இருந்து எட்டி பாக்குறானுங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி அவளுக்கு ஏன் தெரியணும்னு தெரியல. இந்த பையனும் ஒரு மாதிரி பதட்டமா பாக்குறான். இந்த இடத்துல அவன் வந்து நிக்கிறது. இவளும் ஒரு மாதிரி அப்படியே கேராயி கீழே உட்காந்து பார்க்கும்போது உள்ள ஒரு டாலர் கிடக்கிறத கவனிக்கிறா. ஒரு செயின் மாதிரி ஒரு டாலர் கிடக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா என்ன போட்டிருக்குன்னு நமக்கு காட்டல. அதை எடுத்து வச்சுக்கிறா. ஓ, தான் கழுத்துலயே அவ போட்டுக்கிட்டா. அந்த வீட்டுல இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேட்கும். என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. ஒண்ணு இல்ல, ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு அங்கிட்ட இருந்து சத்தம் வருது. மிஸ்ஸஸ் போட்ரோனின்னு யாரோ ஒரு ஆளை பத்தி சொல்றா. அவ எந்திரிக்கலையா. அவளோட குழந்தை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. பெண் பிள்ளைகள் எல்லாம் இதை நினைச்சு மன அழுத்தத்துல இருக்காங்களா. ஐயோ அப்படிங்கிறா இவ. அதெல்லாம் என்ன ஏது நான் பாத்துட்டு வரணும். மன்னிச்சுக்கோ, கடமையை செய்யணுமா இல்லையா. இது அடிக்கடி நடக்கிறதான வேற சொல்றான். என்னாகும், அடுத்த நாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எந்திரிப்பா அப்படின்னு வேற சொல்றான். தனியா நீ இருந்துருவியா, உன்ன நினைச்சாதான் கவலையா இருக்குன்னு சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, கிச்சன்ல வேணும் ஏதாவது சமைச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ. எப்போ வருவீங்கன்னு கேட்க 6 மணி, டிராபிக்கா இருந்தா 7 மணின்னு சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறா. டாலர் ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த நடி திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு காட்சி. தண்ணிக்குள்ள போய கலப்பினாப்ல ஏதோ ஒண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றா. வண்டியில அவன் கிளம்பிட்டான். அவன் வாங்கி கொடுத்த ஒரு சொட்டர் எடுத்து போட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு கையில ஒரு பைனாகுலரை வச்சுக்கிட்டு சுத்தி முத்தியும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருந்து இந்த வீடே வித்தியாசமா இருக்கிறதாவும், வீடு முழுக்க பாத்ரூம் உட்பட எல்லா இடத்துலயும் ஜன்னல் இருக்கும். ஆனா ஜன்னல்ல மறைக்கிறாப்ல தெர துணின்னு ஒண்ணு போடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓபனா இருக்கிறதா சொல்லுவா. அடக்கொடுமையேங்கிறா அந்த பக்கத்துல பேசுற ஃப்ரெண்டு. திடீர்னு தம்பியோட வீட்டு பக்கம் மாடியில ஏதோ மூமெண்ட் தெரியும். என்னன்னு திரும்ப பார்க்கும்போது ஒன்னும் தெரியல. உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் பிடிக்கும்ல, சொந்தமா வீடு இல்ல, கார் இல்ல, இப்படி வீட்லயே உட்காரதா இருந்தா ஜம்முன்னு உட்காந்து பேல அப்படி இப்படின்னு அந்த அம்மா பேச ஆரம்பிக்க, என்னடி இப்படி பேசுற, வைடி போன்னு கோவப்பட்டு போனை வச்சுட்டா. அப்புறம் பைனாகுலர் எடுத்து மறுபடியும் வேவு பார்க்கையில தம்பியாரனோட வீட்டு பக்கம் கீழே நிறைய குப்பைகள் கிடக்குது. அதுல ஒரு குப்பைக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட முகம் இவளுக்கு தெரியும். ஒரு வெள்ளை கலர் கவருக்குள்ள ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்து அது சாயறத பார்த்து ஐயோன்னு மிரண்டு போவா. அப்புறம் மறுபடியும் நல்லா கவனிச்சு பாக்குறா. பார்த்தா பொண்ணு முகம் மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்போ இவ தான் கற்பனை பண்ணிக்கிட்டாலோ என்னவோன்னு தோணும். அவ போன பிறகு அதே வீட்டுக்குள்ள லைட்டா கருப்பு கலர்ல ஏதோ ஒரு மூமெண்ட்டையும் நீங்க கவனிக்கலாம். அப்புறம் ஆத்து பக்கம் ஒரு மீன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். கனவு தான் இவனுக்கு, எப்பவும் வர்ற கனவு தான். அப்புறம் தூங்கி எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா இவ ஷொட்டரை பின்பக்கமா போட்டு விட்டாப்ல இருக்குது. பட்டன்ஸ் ஃபுல்லா பின்பக்கமா இருக்குது. இது எப்படி சாத்தியம் தெரியல. அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அந்த புது பொண்ணு நிக்கா இங்க உட்காந்துட்டு இருக்கா. ஏய் நீ எப்படி உள்ள வந்தன்னு கேட்டா, நான் இப்ப உள்ளதான் இருக்கிறேங்கிறா. அவ பொடி வச்சு பேசுறா. அதே சமயம் பக்கத்துல ஒரு சேர்ல அவள மாதிரியே உருவம் தம்மா தூண்டா இருக்கிறத கவனிச்சுட்டு இவன் மிரண்டு போறா. என்ன நடக்குதுங்க, யாரை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா பாருங்க. திரும்பி பார்க்கும்போது இவ பக்கத்துல வந்து விரல்ல ஃபுல்லா ரத்தமா இருக்குது. சத்தம் போடாதங்கிறாப்ல ரியாக்ட் பண்றா. குழந்தைகளை நீ உசிப்பிடுவ அப்படின்னு சொல்றா. ஆமா எங்க இருந்து வந்த அப்படின்னு விசாரிக்கிறா. இந்தா அப்படின்னு தன் ரத்த கரைகளை கைகளை அப்படியே மேல கொண்டு போவா பாருங்க. மறுபடியும் இவளுக்கு காட்சி, ஏதோ ஒரு காட்சி. அந்த அதனாலதான் அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்னு அம்மாவா நினைக்கிறதா எடுத்து சொல்லுவா. என்னையா நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் கடவுங்க. இப்பதான் இவ முழிக்கவே செய்யறா. நல்லா சரக்கு வேற அடிச்சிருக்கா போல. மண்டை ஃபுல்லா கேர் ஆயிட்டு இருக்குது. இதுல வேற எந்திரிக்கும் போது பேண்டை ஈரம் பண்ணிட்டா. பீரியட்ஸ் ஆயிடுச்சோ என்னவோ அந்த கரையெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வெளியில யாரோ இருக்கிறாப்ல தெரிய அப்படியே மெதுவா அந்த பக்கத்துல வருவா. பார்த்தா வெளியில அந்த தம்பிகாரன் தான் வந்திருக்கான் போல. உன் பேரு லிண்டா தானே, கலவை தரேங்கிறான். யாரு சிட்டி பக்கம் போயிருக்கான், ஏதோ வேலை இருக்குதான் அப்படின்னு இங்கிட்டு இருந்தே பதில் சொல்லுவா. ஐயோ இந்த மாதிரி இடத்துல உன்னை தனியா விட்டு போயிட்டானா, தப்பாச்சே அப்படிங்கிறாரு அவரு. சரி உன் ஆளு மின்கா உன் கூட தான் இருக்கிறாளா அப்படின்னு இவ இப்ப விசாரிக்கிறா. பதிலுக்கு அவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம கதவை திறக்கறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல நீங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றா. இவ குளிச்சிட்டு இருக்கிறேன் அதனால திறக்க முடியாதுங்கிறா. பாரு என்னதான் இருந்தாலும் இது சொந்தக்காரன், என் அண்ணன் முறை வேணும், அவனோட வீடு, இதை கூட திறந்து என்ன விட மாட்டியா, ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சிடுறேன்னு கேட்டு பாக்குறான் தம்பி. இவ தயங்கிக்கிட்டே தான் வேற வழி இல்லாம கதவை திறந்து விட விறுவிறுன்னு உள்ள வரான். சுத்தியும் முத்தியும் பாக்குறான். யாராவது உள்ள தெரியுறாங்களான்னு பாக்குறானா, சந்தேகப்படுறானா இவளன்னு தெரியல. உள்ள வந்தவ எல்லா ரூம் பக்கம் போய் ஏதோ பாத்துட்டு இருக்கான். குடிக்கிறீங்களான்னு கேக்குறான். அவன் வேணாங்கிறா. அப்புறம் விறுவிறுன்னு கீழே இறங்கி எங்க அண்ணன் சொல்லுவான் நீ ரொம்ப ஸ்பெஷல்னு, இப்பதான் எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு இவர். இந்தா குடிங்கன்னு மறுபடியும் கொடுத்தாலும் அவன் வேணாங்கிறா. அவன் விடுறாப்ல தெரியல. இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு பாத்ரூம் பக்கம் போய் அவனை எப்படி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. போனை வேற அந்த பக்கம் விட்டுட்டு வந்துட்டா. அந்த பக்கம் அவன் ஒரு பெரிய கத்தி எடுக்கிறான் கையில. என்ன பண்ண போறான்னு தெரியல. இவ சோத்து பக்கத்துல காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கா. இவன் கையில கத்தி எடுத்துட்டு மேல வரான். யாரை வெட்ட போறான் என்ன பண்ண போறான்னு தெரியல.
தெரியல. ஏதோ பெருசா நடக்க போகுது. திடீர்னு பார்த்தா ஒரு பாடி அப்படியே தலைகிலா படிக்கட்டுல மேல ஏறாப்ல நம்ம காட்டுறாங்க பாருங்க. அதுவா ஏறுதா யாராவது தூக்குறாங்களான்னு தெரியல. அந்த பாடியோட தலை மட்டும் வெட்டப்பட்டு அரைகுறையா தொங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு காட்டிட்டு போயிடுவாங்க. இவ தலையாட்டுறத பார்த்தா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கற்பனை பண்றா போல தெரியுது. இல்ல நிஜமாவும் இருக்கலாம் தெரியலங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் கதவை திறந்து வெளியில வரா. அந்த டெட் பாடி யாரோடது இல்ல அது நிஜமா நடந்ததா கற்பனையா எதுவும் தெரியல. வந்து பார்த்தா தம்பிகாரங்க காணோம். இவளோட போன் வெளியில இருக்கும். அதை எடுத்து போன் பண்றா. உன் தம்பிகாரன் வந்தா வீட்டுல என்ன பார்த்து அவன் சர்ப்ரைஸ் ஆயிட்டான், கொஞ்சம் திரும்ப கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறா. இவ இருக்கிற அந்த இடத்து பக்கம் கதவை திறக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்றாப்ல தெரியுது. யாருன்னு கேட்டுக்கிட்டே கிச்சன் பக்கம் வரைக்கும் வந்துட்டா. திடீர்னு பார்த்தா கிச்சன் சிங்க்கு கீழ இருந்து ஏதோ தெரிச்சு மேல வருது. என்னவா இருக்குன்னு கைய உள்ள விட்டு என்ன ஏதுன்னு பார்த்தா தம்பிகாரன் போட்டிருந்த வாட்ச் அது அந்த சிங்குக்குள்ள கிடக்குதுங்க. அதே சமயம் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விரலை மட்டும் நமக்கு அரைகுறையா காட்டுறாங்க. யாரோ இவங்கள வேவு பாக்குறாங்க. தப்புன்னு கிராஸ் ஆகி வர போறாங்க. திரும்பி பாப்பா பாருங்க, திடீர்னு ஒருத்தர் தலையில ஒரு கவரை மாட்டிக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாப்ல. அடுத்த நொடி அங்க யாருமே உட்காரல. ஒரு பார்சல் இருக்குது. அந்த லவ் சிம்பிள் போடப்பட்டு ஒன்னு இருக்குது. அங்க கனவு காண்றாளா இல்ல வேற ஏதாவது நடக்குதா பிடிவிட மாட்டேங்குது. அப்புறம் தான் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு எப்பா அந்த மன்னிச்சுக்கப்பா, கோவப்பட்டிருக்க கூடாது, இந்த இடத்த விட்டு நான் உடனே வெளியேறணும், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறா. இங்க ஏதோ தப்பா இருக்குது, அது என்னன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கையிலேயே இவளோட பின்னாடி இருக்கிற அந்த சுவத்துல ஈரம் படுறாப்ல ஏதோ ஒன்னு படுறத நீங்க கவனிக்கலாம். ஒரு ரூபம் பின்னாடி மொட்டையா ஏதோ ஒரு ரூபம் வந்து நிக்கிறதையும் நீங்க கவனிக்கலாம். அதோட தலை பாருங்களேன், பாம்பு மாதிரி எப்படி நீள்றத பாருங்க. ஓ மை காட், காருகிற எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கலையே டப்புனு காலு கட்டாயிடுச்சு. திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நல்ல வேலை காரு வர சத்தம் கேக்குதுங்க. தாள் வந்துட்டானு ஆர்வமா ஓடி வந்து பாக்குறா. எஸ், ஆளு வந்துட்டாப்ல. இவளை பார்த்து அவர் பயந்து போறாரு. எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டு தெரியுமா அப்படின்னு கோவப்படுறாவ. நீ இல்லாத டைம்ல யாரெல்லாம் வந்து போறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல புரியலங்கிறான் அவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை தலையில ஒரு கவரை போட்டுட்டு வந்து நின்னா யாரவ அப்படின்னு விசாரிக்கிறா. இந்த வீடை பாத்துக்கிற எடுபடின்னு சொன்னையே வேலைக்காரங்களா அப்படின்னு விசாரிக்கிறா. தலையில எதுக்கு கவரை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு கேக்குறா. ஏ என்னப்பா பேசுற, இந்த மாதிரி எல்லாம் யாரும் நடந்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாரு இவர். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறார். அப்புறம் உன் தம்பி வந்தா திடுப்புன்னு வந்து பயமுறுத்திட்டான், திரும்பி வந்து பார்த்தா ஆள காணோம், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு கோவப்படுறா. போனவன் வாட்சை மட்டும் ஏன் விட்டுட்டு போனோம், அதுவும் நம்ம கிச்சன்ல சிங்க்ல கிடந்தது அவனோட வாட்ச், தயவுசெய்து என்கிட்ட எதையும் கேட்காதன்னு கோவப்படுறா. எனக்கு என்னமோ இந்த இடம் எனக்கு சரியா படுறாப்ல எனக்கு தெரியல அப்படின்னு புலம்புறா. சரி சரி உடனே கிளம்பாத, ஒரு half an hour டைம் கொடு, கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்குது, அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் அப்படிங்கிறாப்ல. என்ன பண்ணணும், half an hourக்கு பிறகு என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். வீடு முழுக்க தேடுங்க, ஏதோ இருக்கிறாப்ல எனக்கு தெரியுது, அதையெல்லாம் இல்லாம பண்ணுங்க அப்படிங்கிறா. சரி 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 நீ கோட்டை கழட்டிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். யாராவது இருக்கீங்களா, ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல. அவர் யாரு இருக்கிறாப்ல தெரியல. எல்லாம் இவளோட மண்டைக்குள்ள ஒன்னா எப்படி இருப்பாங்க, இல்ல நிஜமா? அப்புறம் தம்பிகாரனுக்கு என்னாச்சுங்கிற கேள்வியும் இருக்குது. அப்புறம் திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறாரு நம்ம ஹீரோ. எதையோ மறைச்சு வச்சாப்ல நிக்கிறான். என்னன்னு கேட்டா சரக்கு. இங்க பாரு சரக்கு பாட்டில் குடிக்கலாமா அப்படின்னு விசாரிக்கிறான். மன்னிப்பு கேட்கறான். சரின்னு அவளை ஒத்துக்கிட்டா போல. சரக்கு அடிச்சுட்டு பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சிரிச்சா அழகா இருக்குன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பொய் சொல்லாதான்னு அந்த அம்மாவும் முணங்கிட்டு இருக்குது. அப்புறம் நீங்க பார்க்க போனீங்களே பொற்றோனி அம்மா, அவங்க எப்படி இருக்கான்னு கேட்க யாரு பொற்றோனி அப்படின்னு கேட்கறான் இவன். அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்து ஐயோ வீட்டு பக்கம் வந்தா வீடு தான் ஓன நினப்பா எனக்கு இருக்கும், ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாதான் எனக்கு வேலை நினைப்பே வரும். ஆக்சுவலா இந்த பையன் டாக்டர் போல. ஏதோ ஒரு அம்மா மன அழுத்த பிரச்சனை அது இதுன்னு சொன்னார்ல, அந்த அம்மாவுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை பார்க்கறதுக்காக அவன் போனான். அந்த அம்மா செத்து போச்சான். சாகும்போது சைட்ல அந்த அம்மாவோட பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்களாம். ஒரு நல்ல சாவு அப்படிங்கிறவள பேசிட்டு இருக்கிறார். அவ ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது பைபிள்ல சாவை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசினதும் பாத்ரூம் பக்கம் போறேன்னு அவ பாத்ரூம் பக்கம் ஓடிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணு முன்னாடி ஒரு மரணத்தை பார்த்துட்டு வந்த ஒரு ஆள் எப்படி வீட்டுல யதார்த்தமா தான் மனைவி கிட்ட இப்படி பேச முடியும்னு தெரியல. அதான் இவளுக்கு குழப்பமா இருக்கா என்னன்னு தெரியல. ஏய் ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அடிக்கடி பாத்ரூம் பக்கம் போய் கதவை சாத்துற, வாந்தி வருதா, பிரெக்னண்டா இருக்கிறியா அப்படின்னு விசாரிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உச்சா போறதா இவ சொல்லுவா. வெளியில வா பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான். எதை பத்தி பேசணும்னு கேக்குறா இவ. யோ உண்மையே சொல்லியா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பொய் மாதிரி தெரியுது, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை குட்டி எல்லாம் இருக்குதா அப்படின்னு விசாரிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறான் அவன். அதே சமயம் பாத்ரூம்ல மேல இருந்து ஒரு போட்டோ கீழே வந்து விழுதுங்க, ஒரு கேப் வழியா. போட்டோ எடுத்து பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய பொண்ணுங்களை ரேண்டமா காட்டினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு கூடயே நம்ம டாக்டரும் இருக்கிறாரு. அவங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை போல 2 குழந்தைகளும் இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு குரூப் போட்டோ. அதை பார்த்து மிரண்டு போயிட்டா. டப்புன்னு அவன் கதவை திறந்து உள்ள வர பாக்குறான். யாருது அப்படின்னு போட்டோ காமிச்சு விசாரிக்கிறான். என்ன விளையாடுறியா, நல்லா பார்த்து சொல்லு யாருதுன்னு மறுபடியும் கத்துவா. ஏய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுப்பா அப்படின்னு சொல்றாரு இவர். இந்த போட்டோல இருக்க நீதானே, கல்யாணம் இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல என்ன, ஆனா இந்த குரூப் போட்டோ பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, நான் உடனே கிளம்பணும்னு அடம்பிடிக்கிறாப்ல. இல்ல எனக்கு புரியுது, ஆனாலும் உன்னை அந்த மாதிரி பண்ண விட மாட்டேங்கிறான். பாரு நானா வந்தேன், நானா போறேன்னு ஆசைப்படுறேன், விட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறா. அதே மாதிரியே இன்னொரு பொம்பளையும் கேட்கறாப்ல நம்ம காட்டுறாங்க. விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்னு வேற ஒரு பொம்பளையும் கேக்குறா. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது வந்து போகும். இங்க பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும், நான் தான் உன் ஃப்ரெண்டு, நான் தான் உன் காதலன், கடந்த ஒரு வருஷமா என்கிட்ட என்னெல்லாம் பிடிச்சு போய் நீ பார்த்தையோ அதே ஆள் தான் இப்போவும் நான். என்னால முடியும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் உசுறுகளை காப்பாத்துவேன், என்னால முடியாதப்போ முடியாதான், காப்பாற்ற முடியாதான். அப்புறம் இதுதான் என் வாழ்க்கை, கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வான்னு கூட்டு போறார். இங்க பாரு இதெல்லாம் என் பழைய வாழ்க்கை, பழைய கதை, இதெல்லாம் சொன்னா நீ வருத்தப்படுவேன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை எல்லாத்தையும் நான் மறைச்சேன், இது காதலோட வெளிப்பாடுங்கிறாப்ல. எல்லாத்தையும் இழந்த எனக்கு
நீ ஒரு புது உசுரை கொடுத்துருக்கிறேன்னுறான். இங்க பாரு, எதெல்லாம் நீ மனசு திறந்து கொட்டணும்னு நினைக்கிறியோ இதையெல்லாம் உன் குடும்பத்துக்கிட்ட கொட்டு, என்ன விட்டுருங்கிற அவ. ஏதோ அந்த கேக்க சாப்பிட்ட பிறகு புலி கூட பூனை ஆயிடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா நீ என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ற அப்படிங்கிற அவன். நமக்கே ஒன்னும் புரியல, அவளும் புரியாம தான் முழிக்கிறா. அதை சாப்பிட்டது நீ நேரம் மயங்கி இருக்கணும். ஒத்த துண்டு கேக்க சாப்பிட்டாலே அவங்க மயங்கிடுவாங்க. நீ என்னடா முழு கேக்கையும் சாப்பிட்ட பிறகும் கூட இன்னும் மயக்கப்படாம இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நீ கொஞ்சம் வித்தியாசமானவங்கிறது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு பேசுறான். இங்க வந்த பிறகு உனக்கு அடிக்கடி பொண்ணுங்களோட ரூபம் தெரியுதா அப்படின்னு விசாரிக்கிறான். பொண்ணு ரூபத்துல அதுக வந்து தெரியுதா, அதுகளை நம்பாத, அதுக என்னங்கறத என்னாலையும் தான் புரிஞ்சுக்க முடியல, ஆனா ஒரு விளையாட்டு விளையாடுதுக அப்படின்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. யோ என்னையா பேசுற, எதை பத்தியா பேசுறேன்னு திரும்ப கேக்குறா. அதுகளோட அம்மாவை ஆத்தங்கரையில வச்சு அன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தங்கரையில ஒரு அம்மா 2 பக்கம் புகையை போட்டு நடுவுல ஏதோ பண்ணிட்டு இருந்ததுல, அப்ப 2 பிள்ளைங்க இந்த பக்கத்துல வந்தாப்புல நம்ம காட்டினாங்கல்ல, அந்த 2 பேரு இந்த அண்ணன் தம்பி போல தெரியுது. ஆத்தங்கரையில அந்த அம்மா சடங்கு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்ததுல, அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிடுச்சான். ஆனா அவள மாதிரியே நீ பாக்குறதுக்கு இருக்கிற, அதுதான் ஆச்சரியங்கிற இவன். அவ ரொம்ப அழகா இருப்பா, அதுகளோட அம்மா. ஆனா எங்க எல்லைக்குள்ள சொல்லாம கொள்ளாம வந்தது தப்பு இல்ல அப்படின்னு சொல்றான். சொல்லாம கொள்ளாம எங்க ஏரியா பக்கம் வந்து இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தா விட்டுருவோமா, அதான் குறி வச்சோங்கிறான். அதை பார்த்து பயந்துகிட்டு அந்த அம்மா ஓட ஆரம்பிச்சிருக்கு. பிரெக்னண்டா வேற இருக்குது அந்த அம்மா. சுட்டுட்டாங்க. சாகல புடிச்சு கொண்டு வந்து குதிரையை கட்டி போற இடத்துல, குதிரை கூட கிடையாது, பன்னிகளை கட்டி போடக்கூடிய இடத்துல கொண்டு வந்து அடைக்கிறாங்க. பன்னியோட பன்னியா இவளும் அங்கதான் கிடக்குறா. அந்த இடத்துல பார்த்து அவளுக்கு பிரசவ வலியா வரணும், பிரசவ வலி வந்துருச்சு. வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, கத்துறா. இந்த பசங்க அப்புறம் கொஞ்சம் லேட்டா அந்த பக்கம் வருவாங்க. வந்து பார்த்தா குடல் மாதிரி ஏதோ வெளியில எல்லாம் கிடக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஒரு மாதிரி அரகுற மயக்கத்துல இன்னும் சாகாம கிடக்குறா. தலையில துப்பாக்கியை வச்சு குறிபாக்குறான். அப்ப அவ முழிக்கும் போது கண்ணு 2 அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கிறத கவனிக்கலாம். அப்படியே திரும்பி அவனை முறைக்கும் பாருங்க. என்ன நடந்துச்சு நமக்கு காட்டல, பட் துப்பாக்கி சுடுற அந்த சத்தத்தை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. பின்னாடி கேக்குது அந்த சத்தம் மட்டும். இதெல்லாம் நடந்ததா சொல்றான். 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றான். அதுவே நமக்கு ஒன்னும் புரியல. அப்ப இவனுக்கு அதை விட அதிகமா வயசாயிருச்சா என்ன? 20 வருஷமா 200 வருஷமா? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிட்டு வரேன். எஸ், மறுபடியும் செக் பண்ணிட்டேன். 200 வருஷம் தான் பேசுறாங்க. ஒன்னும் புரியல. அதை பத்திலாம் நம்ம ஹீரோயின் கவலைப்படல. என்ன விட்டு நான் போயிடுறேன்னு மட்டும் கெஞ்சிட்டு இருக்கிறா. ஒரு குட்டி கதை சொல்றான். ஒரு மீனவர் இருந்தாரா, ஒரு மீனை தூண்டில பிடிச்சிட்டாரு. அந்த மீன் என்ன விட்டுருங்க சார், திரும்ப என்ன கடல்லையே தூக்கி போட்டுருங்க சார்னு கெஞ்சிச்சான். அதுக்கு பரிகாரமா உங்களுக்கு நான் 3 வரம் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மீன் சொல்லி இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 3 வரம் கொடுக்குற அளவுக்கு சக்தி படைத்த ஒரு மீன் அந்த தூண்டில இருந்து வெளியில வரணும்னு தனக்கு தானே ஒரு வரத்தை கொடுத்துக்கிட்டா தாராளமா அது வெளியில வந்திருக்கும் தானே. அதை ஏன் அந்த மீன் பண்ணல அப்படின்னு கேட்கறான். தனக்கான சுதந்திரத்தை, தனக்கான வரத்தை தானே அந்த மீன் ஏன் கொடுத்துக்கல அப்படின்னு கேட்கறான் அவன். ஏன்னா அந்த மீனுக்கு தெரியும் தான் ஜஸ்ட் ஒரு மீன் தான். இங்க இருக்கிற அதுகளும் கிட்டத்தட்ட அந்த மீன் மாதிரி தான். தன்னோட சுதந்திரத்தை கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத தகுதி இல்லாததுகன்றான். ஆனா நானும் என் தம்பியோ பிறந்ததுல இருந்தே கேட்கிற எல்லாம் கிடைக்கிற அப்பேற்பட்ட ஒரு பணக்கார வெள்ளக்கார குடும்பத்துல பிறந்தவங்க. கேட்டதெல்லாம் கிடைச்சதா சொல்றாரு. ஆனா அதுகளோ இதே வீட்டுல பார்க்க முடியாதபடி, மித்தவங்களால ஃபீலிங்ஸோட ஃபீல் பண்ண முடியாதபடி அங்கேயும் இங்கேயும் தெரியுதுங்க. அதுகளோட உச்சாக்கல்லையே பிறண்டு, அதுகளோட கக்காக்கல்லையே பிறண்டு அசிங்கங்கிறத கூட தெரியாத மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அதுகளுக்கு பசி எடுத்தா மட்டும் பயங்கரமா கர்ஜிக்குமா. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அந்த சவுண்டு கேக்குமா. அதுகளுக்கு பசி எடுக்கும் போது மட்டும் நாங்க சாப்பாடு போடுவோம் அப்படிங்கிறா இந்த அண்ணங்கார. அப்போ அந்த புது பொண்ணு நிக்காவ அப்படித்தான் சாப்பாடா போட்டிருப்பாங்களோ தெரியல. அப்படித்தான் பல பெண்களை சாப்பாடா கொண்டு வந்து போடுறாங்களோ தெரியல. பாரு, நீ என்ன காதலிக்கிறல்ல, எனக்கு அந்த மாதிரி நடக்க விட மாட்டேல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு உன் மேல எக்ஸ்ட்ரா கேர் இருக்குது, அதனாலதான் இதெல்லாம் நடக்கும்போது அதை பார்க்க மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன், அப்படித்தான் என்னால பண்ண முடியுங்கிறான் அவன். என்ன விட்டு நீ புலம்பிட்டு இருக்கிறா. இங்க நடந்த எதையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நம்ம முன்ன பண்ண பார்க்காத மாதிரி 2 பேர் இருந்துக்கலான்னு கூட கெஞ்சி பாக்குறா. ஆனா அவனோ மன்னிச்சிரு, நீ சாக போறேங்கிறான். இவ ஐயோன்னு கதற ஆரம்பிச்சிட்டா. நீ செத்தாதான் என்னால இன்னும் கொஞ்சம் அதிக காலம் வாழ முடியும் அப்படின்னு சொல்றான். எஸ், நிறைய பெண்ணுங்களை இந்த மாதிரி ஏதோ பண்றாங்க. பதிலுக்கு அவங்களுக்கு நீண்ட ஆயுள் காலம் கிடைக்குது போல. அதனாலதான் 200 வருஷத்தை தாண்டியும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அண்ணனும் தம்பியும். இந்த வீட்டுல தான் அது நடக்க போகுதுன்னு மொட்டையா பேசுறான். பேசிட்டு இருக்கையிலேயே வீட்டுல நிழல் மாதிரி ஏதோ ஒண்ணு படறத கவனிக்கலாம். எல்லா கதவையும் மூட்டிட்டான் போல. இவ கதவை திறக்க முயற்சி பண்றா, எதுவும் விலைக்கால. ஏதோ அங்கேயும் இங்கேயும் சவத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. போனை எடுத்து கால் பண்ணலாமல் முயற்சி பண்ணா அதுக்குள்ள விருட்டுன்னு சவத்துல ஏறத கவனிங்க. ஐயோ, அறகுறையா காமிச்சாலும் ரொம்ப கோரமா தான் இருக்குது. பள்ளி மாதிரி சவத்துல ஏறதெல்லாம் பாருங்க. அடுத்து திடீர்னு பார்த்தா ரத்தம் அந்த போன்ல சொட்டுது. இவ கீழே ஓடியாந்தா சுவத்துல ஏதோ ஒண்ணு ஓடுது. பால்கனி பக்கத்துல இருந்து கீழே ஆறு ஓடும். அதுல எகிரி குதிக்கலாம்னு நினைக்கிறாளா? இல்ல, தப்பிச்சு போறதுக்காக அந்த பக்கம் ஜன்னல் வழியா போக முயற்சி பண்றா. அதே சமயம் மொட்டை மாடியில இருந்து அதுக எட்டி பாக்குது. கால் தவறி தண்ணியில விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள ஏதோ முழுகிறாப்ல காட்டுறாங்க. அடுத்து இவ தண்ணிக்குள்ள இருந்து அந்த டாலர் எடுத்தால, அந்த டாலரை ஓபன் பண்ணும்போது உள்ள என்ன இருந்ததுன்னு நமக்கு காட்டல. இல்ல, இப்ப நமக்கு காட்டுறாங்க. எஸ், அந்த டாலர்ல உள்ள ஒரு போட்டோ இருக்கும். பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. அதுல இருக்கிறது முகம் சாட்சாத் இவளோட முகம் தான்.
அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இவங்க கொன்னாங்க இல்ல, ஒரு பிரெக்னன்ட் லேடி, அவளோட டாலர் தான் அது. அவளோட முகமோ இவளோட முகமோ பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குது. நம்ம டாக்டர் இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டப்பால பாருங்க இவளோட பேர் போட்டு அவ பிறந்த வருஷம் இன்னைக்கு சாகுற வருஷம்னு டேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கான் பாருங்க. அத ஒரு ரூம்ல மொத்தமா அடுக்கி வைக்கிறான். அப்போ இந்த மாதிரி பல பேர் இறந்து போயிருக்காங்க, எல்லாரோட பொட்டியும் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய பேர் ரத்தக்கரையோட பெண்கள் கத்துனாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இவனால பலி கொடுக்கப்பட்டவங்க தான் நினைக்கிறேன். திருப்பி நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்கையில அண்டர் கிரவுண்ட்ல அடைக்கப்பட்டு கிடக்குறா. ஒரே ஒரு குண்டு புல்பு மட்டும் போட்டு விடுறாங்க. எதுக்கு பார்த்தா சில மாதிரி ஏதோ ஒன்ன கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருட்டுக்குள்ள இருந்து அந்த ரூபம் வருது. அடுத்து இன்னொரு ரூபம் மேல இருந்து கீழே இறங்கி வருது. இந்த மாதிரி இதுகளுக்கு சாப்பாடா கிடைச்ச அந்த பெண்களை சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம தலையெல்லாம் வெட்டி நம்ம மீனை எப்படி கருவாடு மாதிரி வச்சிருப்போம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வச்சிருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு தலை எடுத்து மேல தொங்க விடுதுங்க. இது வரைக்கும் நாம பார்த்தது 2 ஜந்துக்களை தான். இப்ப வர்றதா அந்த 3வது ஜந்து. அதோட முகம் தான் யாரும் பார்க்காதபடி ஒரு கவரை போட்டு 3 நாப்ல இருக்கும். யார் நீங்கன்னு கேட்டா உன்னோட பிள்ளைகள் அப்படின்னு அந்த முக்காடு போட்ட அந்த ஜந்து பேசும். உன்னோட பிள்ளைகள் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி நிறைய பேர் இங்க வந்து பலி கொடுக்கப்பட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே நாங்க தான் அப்படின்னு சொல்லுது. தலையில இருக்கிற அந்த கவரை எடுத்து காட்டுங்க. பார்த்தா அப்பா என்னதுங்க எத்தனை முகம், 1 2 3 4 5 பின்னாடி 1ன்னு 6 முகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 6 வாய் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஏகப்பட்ட ஜந்துகள் அப்படியே மொக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அவளை மொக்க ஆரம்பிக்க அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. சிரிக்கிறாளா கத்துறாளான்னு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு இவன் பாட்டை நல்லா சத்தமா போட்டு விட்டுட்டு கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ராத்திரி ஒண்ணுமே நடக்காத மாதிரி படுக்க போயிட்டான். என்ன மாய மந்திரம் நடக்குதோ என்னவோ தெரியல, இவங்கள மட்டும் அந்த ஜந்துக ஒண்ணும் பண்ணல போல தெரியுது. இவங்க பிடிச்சு கொடுக்குற அந்த பெண்களுக்காக இவங்களுக்கு அந்த நீண்ட ஆயுள் கிடைக்குதோ என்னவோ. ராத்திரி நம்ம பையன் ஜம்முன்னு படுத்து கிடப்பான்ல, அப்போ திடீர்னு அவனுக்கு ரத்த வாந்தி வராப்புல இருக்கும். இருமிட்டு இருக்கிறான். படிக்கட்டு பக்கத்துல இருந்து பாம்பு மாதிரி ஒரு தலை நீண்டுகிட்டு வரத பார்த்துட்டு ஆணுவான். அடுத்த நொடி பார்த்தா அதே டாக்டர் தான். ஆனா இப்போ அவனோட இளம போய் வயசானவரா தலையில தொங்கிட்டு இருக்கிறார். இருக்க யாரோ வரத பார்த்துட்டு லீஸ் தானே நீயே, என் ஆளு தானே நீயே, என்ன அவுத்து விடு, கட்ட அவுத்து விடுங்கிறா. ப்ளீஸ்னு கெஞ்சிரான். அவ கையில கேக் எடுத்துட்டு வந்திருக்கா போல. என்ன இங்கேயே இருக்கிறியான்னு அதுக என்கிட்ட கேட்டுச்சுக்க, நானும் சரின்னு சொல்லிட்டேங்கிறா. ஆனா இது ஏன் வீடாச்சே அப்படின்னு நம்ம பைய கத்துவான். நான் தான் அதுகளோட மாஸ்டர், நான் சொல்றதான் அதுக கேட்கணும் அப்படின்னு கத்துவான். இவன் எப்படி கேக்க ரெடி பண்ணி கொடுத்தானோ அதே மாதிரி இந்தம்மா இப்ப கேட்க கொடுக்குது, இந்தா சாப்பிடு அப்படின்னு. வேண்டான்னு கத்துறான். இங்க பாரு, எப்ப இருந்தாலும் நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது, சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மிரட்டுறா. அவளோட கண்ணும் பாருங்க அப்படியே ஒரு மாதிரி உள்ள வெள்ளையா தெரியுதா. 200 வருஷத்துக்கு முன்னாடி இதுகளோட அம்மாவுக்கு கண்ணு எப்படி ஒரு மாதிரி வெள்ளையா இருந்ததோ அந்த மாதிரி இவளுக்கு இருக்குது. இந்தா சாப்பிடறான்னு ஊட்டி விட அவனும் சாப்பிடுறான். அப்படிதான் சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட வைக்கிறான். நான் உன்னை எப்படியெல்லாம் காதலிச்சேன் தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவான். இதே டயலாக என்ன மாதிரி எத்தனை பொடுங்க கிட்ட நீ விட்டுருப்ப அப்படின்னு அவ கேட்கறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல தேன் இருக்கிற ஒரு ஜாருக்குள்ள அவன் அப்படியே முக்குறாங்க. அவ்வளவுதான், ஆளு அவுட், செத்துட்டான். அவன் தலையையும் அந்த ஜந்துக்கள் பதப்படுத்தி வச்சுக்குங்கன்னு நினைக்கிறேன். அதோட படமும் ஒரு முடிவுக்கு வந்துருதுங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சிருச்சு. வழக்கமா நடக்கிறாப்ல இவன் பெண்களை பலி கொடுக்கணும், பதிலுக்கு அவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அது எப்படி இங்க உடைபட்டது அப்படின்னா, எப்போ இதுகளோட பெத்த தாய் மாதிரி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ரூபத்துல ஒரு பொண்ணு வந்தாலோ அப்பயே அதுக இவளை தான் அம்மாவா நினைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, முடிவு பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா இந்த இடைப்பட்ட 200 வருட காலங்கள்ல இவங்க அம்மாவை சுட்டு கொன்னுட்டானுங்க. அப்ப இந்த ஜந்துக்களுக்கு, குழந்தையா இருந்த ஜந்துக்களுக்கு இந்த 2 பசங்க தான் அப்பா மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு இதுகளும் செஞ்சிட்டு இருந்திருக்கும். அதை கூட உருப்படியா அவங்க வளர்க்கல. பசிக்கும் போது அது கத்துனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு சொல்லிதான் பொண்ணுங்களை சாப்பாடா போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. நீண்ட ஆயிலும் கிடைச்சிட்டு இருந்திருக்குது. ஆனா எப்போ இதுகளோட அம்மா இதுகளுக்கு கிடைச்சிட்டதா நினைச்சாங்களோ, எப்போ 200 வருஷத்துக்கு பிறகு வளர்ந்து ஆளானாங்களோ, அப்போ இனிமே இவங்க நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுச்சுங்க. அம்மாவும் இங்கேயே இருக்கிறதா வாக்கு கொடுத்ததுனால இனிமே இவங்க வேணான்னு முடிவு பண்ணிதான் இப்படி கோரமா அவங்க சோழிய முடிச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்னாப்ல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிவு இருக்கு, நாம பார்த்துட்டோம். ஆனா இதோட ஆரம்பம் என்ன, அந்த பிரெக்னண்டா இருந்த அம்மா யாரு, அந்த அம்மாவுக்கு ஏன் இந்த மாதிரி விசித்திரமான பிள்ளைகள் பிறக்கணும், இதுகளுக்கு ஏன் அந்த பவர்ஸ் இருக்கணும், இந்த தொடக்கத்தை பத்தி எல்லாம் டைரக்டர் நமக்கு இந்த கதையில காட்டவே இல்லை. நீங்களே கெஸ் பண்ணிக்கங்கப்பான்னு விட்டுட்டாரு. கரெக்டா? இதுதான் இன்ட்ரோல நாம சொல்லி இருப்போம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும். இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா கொடுக்கப்படும். தேங்க்யூ.